மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்முகம் நிகழ்ச்சியில நம்மளோட இணைஞ்சிருக்காரு பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். அவர்கிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, வாங்க பேசலாம். இன்னும் பல அதிமுக மந்திரிகள்லாம் வருவாங்க, முன்னாள் மந்திரிகள் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்றதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அவங்கள உசுப்பி விட்டாரு எடப்பாடி. நம்ம கூட தாவேக்கா வந்துரும் நம்ம வெற்றி பெற்றலாம் திமுகன்னு உசுப்பி விட்டார். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா கதவு மூட்டார் விஜய். தாவேக்கால சேர்ந்து தான் அதிர்ச்சி. தாவேக்காவோட கூட்டணி எதிர்பார்த்துருக்கிற எடப்பாடிக்கு அது பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக தினகரன் விஜய் பக்கம் போகிறது டெஃபினட்டு. அவர் ஓபிஎஸ்ஸை கூட்டு போவாரா இல்லையான்றதான் இங்கே பிரச்சனை. விஜய் தன்னை ஒரு ஸ்டாராக தான் நினைச்சிட்டு இருக்காரு. திமுகவோட கூட்டணி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிதான் சொல்றாங்க. திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்றாங்க. செங்கோட்டையன் ஜெயலலிதா படத்தை வச்சுட்டு அந்த கட்சியில போய் உட்கார்ந்துருக்காரு. ஜெயலலிதாவுக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவரோட தாவேக்காவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஜெயலலிதா பேரு எம்ஜிஆர் பேரு நீங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ற தைரியம் இருக்கா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம் சார். 2026 தேர்தல் அடுத்து வருது, அதுக்கான முதலமைச்சரா விஜய் வருவாரு அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல தெரிவிச்சிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதாவது அந்த கட்சியில் அவர் சேர்ந்திருக்காரு. அந்த கட்சியுடைய தலைவர் முதல்வர்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் கடமை அவருக்கு இருக்குது. அது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, அவர் நம்புறாரு, அதாவது விஜய்க்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்குது. அதனால் திமுகவுக்கு போட்டி நான் தான் விஜய் சொல்லிட்டு இருக்காரு, நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதனால் அவர் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் ஒரு பிரபல நடிகராக இருக்கார், அவருக்கு ஒரு பெரிய ரசிகர் வட்டம் இருக்குது. அந்த அந்த தொண்டர்கள் ஓட்டு போட்டாலே போரும்னு நினைக்கிறாங்க அவங்க. அதனால் ஆட்சிக்கு வருவோம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய நம்பிக்கையை தான் நேற்று சேர்ந்த செங்கோட்டையும் வெளிப்படுத்துறதை நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அது இயல்பான ஒரு விஷயம் தான். அந்த கட்சியில் சேர்ந்த உடனே அவர் தான் முதல்வராக வருவார்னு இயல்பாக சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லியிருக்கார். அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டாக என்ன மாதிரியான வகைகளில் விஜய்க்கு ஓட்டு வரும், அவருக்கு அதுக்கான வாய்ப்புகள் என்ன, அது உண்மையிலேயே அவருக்கு எதிர்பார்க்குற ஓட்டுக்கெல்லாம் சேருமா, அவருடைய செயல்பாடுகளெல்லாம் எப்படி வகுத்து கொண்டால் ஓட்டு வரும், இல்லை அவருக்கு திமுக அணி எப்படி ஒரு டஃப்பாக இருக்குது, இல்லை அவர் அதிமுகவுக்கு 2வது இடத்துக்கு போட்டி போடுறாரா, அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அப்போ எனக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு சொல்லும்போது அதிமுக ஓரம் கட்டுறாரு அவர் ஆக்சுவலாக. ஏன்னா வழக்கமாக திமுக அதிமுகன்றது இங்கே இருதுருவ பாலிட்டிக்ஸ் தான் இங்கே இருக்குது. அந்த இடத்துல அதிமுக நான் தான் முதல்வர், அடுத்தது திமுகவை பிடிக்கலன்னா மக்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்றது அதிமுகவுடைய பாயிண்ட்டாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல விஜய் நான் தான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஒரு அதிமுக ஓரங்கட்டுற ஒரு விஷயத்தில் கையில் எடுத்திருக்காரு. அதிமுகவை அட்டாக் பண்ணுறதுலன்னு ஒரு விஷயம் இருந்தால் கூட அதிமுகவை ஓரங்கட்டுறதுல ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காருன்னு தான் செங்கோட்டையை வீழ்த்தது மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னும் பல அதிமுக மந்திரிகள்லாம் வருவாங்க, முன்னாள் மந்திரிகள் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்கிறதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். கேபி முனுசாமி போன்றவர்கள் வருவாங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள். அதிருப்தியாளர்கள் அதிமுகவில் நிறைய அதிருப்தியாளர்கள் இருக்காங்க. ஆனால் யாருமே வெளியில் ஏன் வரமாட்டேங்கிறாங்கன்னா, தேர்தல் நோக்கி கட்சி போகும்போது அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பல விதங்கள் ஆதாயங்கள் கிடைக்கும். பணம் பெறலும் நிறையா. அந்த பணம்லாம் மாவட்ட செயலாளரோ கிழக்கு செயலாளரோ பகுதி செயலாளரோ தேர்தல் செலவுன்னு நிறைய பணம் வரும். இந்த நேரத்தில் கட்சி விட்டு போனால் அந்த பணத்தை மிஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த தேர்தலையும் நம்ம சின்னமும் எடப்பாடி கையில் தான் இருக்குது. இந்த தேர்தலையும் நம்ம எடப்பாடியோட கழிச்சிருவோம். தேர்தல் முடிஞ்ச பிறகு வெற்றியா தோல்வியான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் தலைமையை மாற்றுறதோ அதிமுகவில் ஒரு புரட்சி பண்ணுறதோ அப்புறம் பண்ணிக்கலான்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் நினைக்கிறாங்க இவரோட போனால் நம்ம ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதிமுக தொண்டர்களுக்கு இப்போ என்ன மனசில் வந்திருக்குன்னா, அவங்க உற்சாகமையாக எழுந்திருக்காங்கன்னா, அவங்கள உசுப்பி விட்டார் எடப்பாடி. நம்ம கூட தாவேக்கா வந்துரும் நம்ம வெற்றி பெற்றலாம் திமுகன்னு உசுப்பி விட்டார். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா கதவு மூட்டார் விஜய். இப்போ செங்கோட்டையை நாங்கள் போனதன் மூலமாக மேலும் கதவு இறுக பூட்டப்பட்டு விட்டது. இப்போது அதிமுக தொண்டர்கள் அப்படியே உற்சாகம் எழுந்து கிடக்கிறாங்க. அவங்க என்னடா அது நமக்கு இப்படியா, எஸ்ஐஆரில் அவங்க வேலையே செய்ய மாட்டேங்கிறாங்க, எப்படியும் தோற்று போகிறோம், ஏன் சார் வேலை செய்யணும்னு கேட்குறாங்க. அது எடப்பாடி மாதிரி தலைவர்களுக்கு புரியுதா இல்லையா? ரொம்ப சுத்த சுயநலமாக நடந்திருக்கார் எடப்பாடி. கட்சி நலனே கிடையாது. அவர் தான் முதல்வர் கனவு அவருக்கு தான் இருக்குது. அவர் தான் அனைவரையும் அரவணைத்து கொண்டு போகணும். ஆனால் எல்லாரையும் வெளில அனுப்புறார். யார் போனாலும் பரவாயில்ல என்றார். இப்படி இருந்தால் ஒரு தலைமை இருந்தால் எப்படி அந்த கட்சி தொண்டர்கள் எப்படி உற்சாகத்தோடு வேலை செய்வாங்க? அப்போ அவர் அதிமுக அப்படி இருக்கிறத பார்க்கும்போது நேற்று தாவேக்கா விஜய்க்கு இருக்கிற செல்வாக்கு காரணமாக அதிமுக ஓரம் கட்டிடுமோன்னு ஒரு எண்ணம் வருது. அப்போ அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு வரும்போது அந்த கட்சிக்காரர்கள் இல்லை செங்கோட்டையன் போன்றவர்கள் விஜய் தான் அடுத்த முதல்வர் சொல்கிறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் திமுக அணி ஸ்ட்ராங்காக இருக்குன்றத அவங்க அது சொல்ல மாட்டாங்க. அவங்க ஏன் சொல்ல போகிறாங்க? அது
பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அது நடக்கிற நாட்டு நடப்பை வாட்ச் பண்ணால் திமுக அணி தன் கட்டுக்கோப்பாக இருக்குது அப்படின்றது தெரியும். அது இன்னும் செல்வாக்கு இழக்கல. ஆனால் அதே சமயம் அதிமுக பாஜக கூட்டணி, பாஜகவுக்கு கெட்ட பேர் இருக்குங்க நிறையா. அதிமுக செல்வாக்கு இழந்து கிடக்கு. ஸோ அது ஓரங்கட்டப்பட்டிருக்கு. அடுத்து தாவேக்கா வரும்போது இப்போ தான் புதுசாக வந்திருக்காரு. அவருக்கு என்ன ஓட்டு வரும்னு தெரியாது. அதே சமயம் விஜய் வந்து பாஜக எதிர்ப்பு நிலையை கையில் ஸ்ட்ராங்காக எடுத்தாருன்னா அது எடுக்கிற மாதிரி தெரியல. எடுத்தாருன்னா திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்பு ஓட்டு குறையும். எடுக்கிற மாதிரி தெரியல. அப்போது அவர் ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போடுவாங்க. சீமான்கிட்ட போயிருக்கிறவரோட ஓட்டு கொஞ்சம் வரும். இந்த மாதிரி அப்புறம் அதிமுக பிடிக்காதவங்க விஜய்க்கு ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் கூட விஜயோடைய அந்த நடவடிக்கைகள், செயல்பாடுகள், அவர் கடுமையாக திமுகவை எதிர்க்கிறதுக்கான காரணம் நமக்கு புரியுது. பட் கடுமையாக பாஜகவை எதிர்க்க மாட்டேன்றாரு. அப்போது அவர் வந்து பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையும் அவருக்கு. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் வந்து பாஜக எதிர்ப்பு ஓட்டுன்றது ஒரு பெரிய ஓட் பேங்க். அது ஆக்சுவலாக வெறும் மைனாரிட்டி மட்டுமே கிடையாது. மைனாரிட்டிக்கு வெளியில் பாஜக பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கொள்கையை பிடிக்காதவங்க, தமிழ்நாட்டுக்கு அந்த கட்சி செய்கிற விஷயங்களெல்லாம் பார்த்து பிடிக்காதவங்க, மத்திய அரசு நிதி கொடுக்காத இருக்கிற விஷயங்களை பார்த்து பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த ஓட் பேங்க் அவர் இழக்கிறார் பாஜகவை அட்டாக் பண்ணதன் மூலமாக. ஸோ அதனால் செங்கோட்டையனோட நம்பிக்கை வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அவர் வந்து அந்த கட்சியில் சேர்ந்திருக்கார். ஆனால் எடுத்த உடனே அவர் 33% ஓட்டை வாங்கி அவர் வந்துடுவார்லாம் நம்ம சொல்ல முடியாது. அவருக்கு ஏதோ ஒரு ஓட் பேங்க் இருக்குது. பட் என்னென்னு எக்ஸாக்டாக நம்மளால் இப்போ சொல்ல முடியாது. அது வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. வருமா இல்லையான்றது தேர்தலுக்கு முடிஞ்ச பிறகு தான் தெரியும். ஆக்சுவலாக அதிமுக இந்த மாதிரி பல பிளவுல இருக்கு. அதை வந்து சேர்க்கணும்னு முயற்சிப்பட்ட ஒரு நபர் தான் வந்து செங்கோட்டையன் அவர்கள். அவர் வந்து அமித்ஷா போய் சந்திச்சாரு. அதற்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்தது. இப்ப தாவேக்கால இணைஞ்சிட்டாரு. இன்னும் அடுத்து பல தலைவர்கள் வரப்போறாங்க. டிசம்பர்ல மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அடுத்து இருக்கக்கூடிய சசிகலா, டிடிவி தினகரன், அதிமுகவில இருந்து பிரிஞ்சு போன அதிருப்தியில இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாரும் வந்துட்டாங்கன்னா அது அதிமுகவுக்கு இன்னும் வலுவை குறைக்கக்கூடிய ஒரு சம்பவமா இருக்கும். இதற்கு பின்னாடி பாஜக செயல்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. முக்கியமாக அதாவது செங்கோட்டையன் வந்து கடந்த ஒரு வருஷமாக பாஜக தலைவர்களோட நல்ல தொடர்பில் இருக்கார். அவர் எதுக்காக தொடர்பு கொண்டார்னா அதிமுகவை பலப்படுத்தணும், பிரிஞ்சு போனவர்கள் ஒன்று சேர்க்கணும், நீங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி எடப்பாடியை வழி கொண்டு வாங்க, நாங்கள் எவ்வளோ சொல்லி அவர் கேட்க மாட்டேன்றாருன்றது தான் பாயிண்ட். அதுக்காக தான் அவர் பாஜக தலைவர்களை சந்தித்தார். ஆனால் இவர் எடப்பாடி ரொம்ப பிடிவாதமாக இருக்கார். பிரிந்து போனவர்களை விலக்கப்பட்டவங்களை சேர்க்க மாட்டேன்றதுல ரொம்ப பிடிவாதமாக இருக்கார். ஆனால் அங்கே பிரச்சனை என்னென்னா பாஜக அதிமுக கூட்டணியில் அவங்களுக்குள்ளேயே சரியாக ஜெல் ஆகலை. பாஜகலேருந்து பாமக விலகி போயிட்டாங்க கூட்டணியிலேருந்து. அவங்க ஜனவரி மாதம் முடிவெடுப்புன்றாங்க. அதுவே ரெண்டாக பிளவுபட்டு கிடக்கு கட்சி. ஒரு பக்கம் அதிமுகலேருந்து தேமுதிக பிரிஞ்சு போயிட்டாங்க. அவங்க மீண்டும் வந்து சேருவாங்களா சொல்ல முடியாது. அது தவிர ஏற்கனவே தினகரன் பிரிஞ்சு போய் கிடக்காரு. ஓபிஎஸ் தனியாக இருக்கார், சசிகலா தனியாக இருக்காங்க. இது இப்போ செங்கோட்டையன் தனியாக போய் சேர்ந்துட்டார். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, அதிமுக என்ன நினைக்குது, பிரிஞ்சு போனவங்களாம் ஒரு தனிமரமாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றும் பெரிய சப்போர்ட்லாம் கிடையாது. இப்போ செங்கோட்டையன் கூட அவர் ஒரு தனிமரமாக இருப்பார், அவருக்கு யாரும் அவர் பின்னாடி யாரும் போக மாட்டாங்க அப்படின்லாம் நினச்சாரு இபிஎஸ். இவர் போய் டக்குன்னு தாவேக்கால சேருவார்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை யாருமே. திமுகவில் போனால் பிரச்சனை இல்லை, துரோகின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை குத்திட்டு கண்டுக்காத போயிட்டு இருப்பாங்க. தாவேக்கால சேர்ந்து தான் அதிர்ச்சி. தாவேக்காவோட கூட்டணி எதிர்பார்த்துட்டு இருக்கிற எடப்பாடிக்கு அது பெரிய அதிர்ச்சி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இனிமேல் தாவேக்கா சைடு கதவு போட்டாங்களேன்னு அவர் வருத்தத்தில் இருக்கார். ஆனால் அதே சமயம் தினகரன் போன்றவர்கள்லாம் வந்து நேராக தாவேக்காவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கார், விஜய் வந்து விஜயகாந்தோட பலமாக இருக்கார், விஜய் வந்து திமுக எதிர்க்கிற அளவுக்கு பலமாக இருக்கார் அப்படின்லாம் அவர் சொல்லிட்டு இருக்கார். அவருடைய நோக்கம் ஒன்று தான், எடப்பாடிக்கு ஒரு பின்னடைவு கொண்டு வரணும். செங்கோட்டையின் நோக்கமும் ஒன்று தான், எடப்பாடிக்கு ஒரு பின்னடைவு கொண்டு வரணும். ஈவன் பாஜகவில் இருக்கிற அண்ணாமலையோட நோக்கமும் ஒன்று தான், எடப்பாடிக்கு பின்னடைவு கொண்டு வரணும். அதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ அவர் மூச்சுட்டு இருக்கார், உட்காந்துருக்கார். வெளியில் வரதா உள்ளேருந்து பண்ணுறதா என்ன ஒன்று அது முடிச்சுட்டு இருக்கார். அவருக்கு நோக்கம் அதுதான். ஸோ அதனால் தினகரன் வந்து விஜய் பக்கம் போகிறது வந்து டெஃபினட்டு. அவர் ஓபிஎஸ்ஸை கூட்டு போவாரா இல்லையான்றதான் எங்கள் பிரச்சனை. ஆனால் ஓபிஎஸ்க்கு என்னென்னா தான் ரொம்ப சீனியரு, அவர்கிட்ட போயிட்டு நம்ம எப்படி வேலை செய்கிறது, அவர் நம்மளை ரொம்ப எப்படி ட்ரீட் பண்ணுவார் தெரியாது. இப்போ செங்கோட்டையன் கூட அவர் எப்படி ட்ரீட் பண்ண போகிறார் விஜய்னு தெரியாது. முதல் நாளே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கணும். அவர் உட்காரவே இல்லை. அது வந்து அதுவே கௌரவம் கொடுக்காத ஒரு விஷயந்தான். ஒரு வீடியோ வெளியிட்டவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பக்கத்தில் வந்து உட்காந்து செங்கோட்டையன் எங்கள் கட்சிக்கு வந்திருக்காரு, அனுபவமிக்கவர், அவருடைய வழிகாட்டுதலில் நாங்கள் நடப்போம்னு சொல்லியிருந்தா அது அவர் கொடுக்குற ஒரு மரியாதை. நீங்கள் ஒரு வீடியோ வெளியிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க. நீங்கள் அது வந்து அவரை அவமானப்படுத்துகிற மாதிரியான விஷயம். அதனால் வந்து ஓபிஎஸ் போன்றவர்களுக்கெல்லாம் அதான் ஒரு பயம், தங்களுக்கு உரிய கௌரவம் அங்கே மரியாதை கிடைக்குமான்னு தான் பயம். அவருக்கு பாருங்கள், தலைமை ஒருங்கிணைப்பாளர், நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர், யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும், புஷி ஆனந்த்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். இவருடைய சர்வீஸ் என்ன, புஷி ஆனந்த் சர்வீஸ் என்ன?
அததான் சார் நானும் கேட்க வந்தேன். ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு பழுத்த அரசியல்வாதி. எம்ஜிஆர்ல இருந்து ஜெயலலிதா தொடங்கி அவங்களோட வரலாறு முழுக்க முக்கியமான ஒரு பங்கு எல்லா இடத்துலயும் வழிகாட்டின ஒரு நபர். அவரு விஜய் அவர்களோட நேரடியா ஒரு தொடர்புல இருக்காரு, 2ஆம் கட்ட தலைவரா இருக்காருன்னா சரி. ஆனா புசி ஆனந்தோட சேர்ந்துதான் அவர் வந்து செயல்பட போறாருன்னே விஜய் தெரிவிச்சிருந்தாரு. அப்ப யாருக்கு அங்க முக்கியத்துவம்னு ஒரு கேள்வி வருது. இதுக்குள்ள ஒரு பெரிய கிளாஷ் நடக்காதா தாவேக்காக்கு நடுவுல? கண்டிப்பாங்க. அதாவது அவர் புஷி ஆனதுகிட்டையும் எங்கிட்டையும் ரிப்போர்ட் பண்ணுவார்னா விஜய் அவர் பார்க்கவே முடியாது. விஜயோடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங்கே வந்து ரொம்ப புதிராக இருக்குங்க, ஒரு புதிராக இருக்குது. அவர் யாரை பார்க்குறாரு, எந்த கட்சிக்காரனை பார்க்குறாரு, அவரோட ஆலோசகர்களை பார்க்குறாரா, ஒன்றுமே தெரியல. எக்ஸப்ட் புஷி ஆனந்த் தவிர வேறு என்னென்னு பார்க்குறாரான்றது கேள்விக்கு. அவரே எப்போ பார்க்குறாரு தெரியாது. பல மாவட்ட செயலர்கள்ட்டெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஏதாவது கேட்டால் நாங்கள்லாம் பார்க்கவே இல்லை சார், பார்த்து ரொம்ப மாதங்கள் ஆகுதுன்றாங்க, இல்லை ரொம்ப வருஷங்கள் ஆகுதுன்றாங்க. சில பேர் விஜயை பார்க்காத மாவட்ட செயலர்கள் இங்கே இருக்காங்க. எல்லாமே புஷி ஆனந்த் நியமிக்கிறது தான், அவருக்கு எதுவுமே தெரியாது. ஸோ கட்சி ஆஃபீஸ்க்கும் டெய்லி வரதில்ல. இப்போ விஜயகாந்த்லாம் அப்படி இல்லைங்க, அவர்லாம் கட்சி ஆஃபீஸ்க்கு டெய்லி வருவார். இன்னொன்று அவர் பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள் ரொம்ப இணக்கமா வச்சிருந்தாரு. அவர் பெரியவங்களுக்குலாம் மரியாதை கொடுக்க தெரிஞ்சவர், கௌரவிப்பார், அவங்களெல்லாம் அங்கீகரிச்சார். விஜயோடைய ஸ்டைல் இருக்குல்ல, ஃபங்க்ஷனிங் ஸ்டைல், அது வந்து இந்த இப்போ இருக்கிற இந்த ஜென்சி க்ரௌடு இருக்குல்ல, அந்த யூத் க்ரௌடு இருக்குல்ல, அது கூட அதுதான் அங்கே நிறையா இருக்குது. அது கூட வந்து செங்கோட்டையனே மெர்ஜாக முடியுமா தெரியல. ஜெனரேஷன் கேப் இருக்குல்ல, அந்த ஜெனரேஷன் கேப் இப்போது உங்களை மாதிரி இருக்கிற ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் அங்கே இருப்பாங்கல்ல, அவங்களோடலாம் ஒரு 78 80 வயசானவர் ரீச் பண்ணி வேலை செய்யணும்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லை, ஒரு கேப் வரும் இல்லை. அந்த கேப் வரும்போது அந்த விஜய் கட்சியில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த 2K கிட்ஸாக கூட இருப்பாங்க, சொல்ல முடியாது. ஓட்டு இருக்கும், இப்போ தான் 24 20 வயசு 22 வயசு அப்படி தான் இருப்பாங்க, 18 வயசு 19 வயசு இருப்பாங்க. அவங்களோடலாம் நீங்கள் இணைஞ்சு வேலை செய்ய வேண்டியிருக்கும் அவங்க. அதனால் இவருக்கு வந்து விஜய் வந்து உரிய அங்கீகாரம் கொடுப்பாரா, இவருக்கு ஒரு தலைமுறை இடைவெளி அங்கே இருக்குது, இவரால் அங்கே போய் ஜெல் ஆக முடியுமா முடியாதா, இதெல்லாம் பல கேள்விகள் இருக்குது. ரெண்டாவது ரிப்போர்ட் பண்ணுறதே புஷியானதுக்குலாம் ரிப்போர்ட் பண்ணணும்னா அதுவே வந்து ஒரு மாதிரி சங்கடமான விஷயம்தான். எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் வேலை செஞ்சுட்டு வந்தவங்களுக்கு சங்கடமான விஷயம்தான். விஜய் வந்து தன்னை ஒரு ஸ்டாராக தான் இன்னும் நினச்சிட்டு இருக்கார். யாருமே தன்னை எளிதில் அப்ரோச் பண்ணக்கூடாது, தன்னோட அந்த நட்சத்திர மகிமை வந்து அப்படியே இன்னும் கட்டி காப்பாற்றப்படணும்னு நினச்சிட்டு இருக்காரு. அடிக்கடி நம்ம அப்பியர் ஆனால் அவங்க ரொம்ப சாதாரணமாக நம்மளை எடுத்துப்பாங்க. ஸோ நம்ம ஒரு அபூர்வமாக அப்பியர் ஆனால் தான் நமக்குரிய மரியாதை கிடைக்கும் மக்கள்கிட்ட கூட அப்படின்ற எண்ணத்தில் இருந்தார். விமர்சனம் பண்ணி கொஞ்சம் வெளியில் வந்தார், ஒரு 6 கூட்டம் நடத்தினார், கரூர் சம்பவம் நடந்து போச்சு. அதுக்கப்புறம் அவர் நடுநிலை மக்கள்கிட்ட அவர்கிட்ட கெட்ட பேர் வந்திருக்கு. ஆனால் ரசிகர்கள் அவர் பின்னாடி தான் இருக்காங்க. என்னடா ஒரு அரசியல் தலைவர் அவ்வளோ பேர் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, ஒரு பாட்டி சென்னைக்கு ஓடி வந்துட்டாருன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கான். துக்க வீட்டில் போய் விசாரிக்கிறது போது துக்கத்து ஆளுங்களாம் இங்கே கூப்பிட்டு விசாரிக்கிறாரு, சென்னையில் கூப்பிட்டு அப்படின்ற அவர் பேரில் அதிருப்தி கூட இருக்குது நடுநிலையாளர்கிட்ட தான். அதனால் செங்கோட்டையனை பொறுத்த மட்டும் அவர் அங்கே போயிருக்கிறது என்ன அட்வான்டேஜ் தற்சமயத்துக்கு இருக்குன்னா, இப்போ தினகரன்லாம் சேர்க்கறது ஈஸியாக இருக்கும், கோஆர்டினேட் பண்ணி சேர்க்கலாம். இன்னும் அதிருப்தியில் இருக்கக்கூட அதிமுக தொண்டர்கள். ஆனால் ஓபிஎஸ் வந்து அவர் சர்க்கிளில் விசாரித்த போது அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. என்னென்னா விஜய் பக்கம் நாங்கள் போகிறதா இல்லை சார், அதுக்கு வந்து துரோகியை வீழ்த்துறதுக்கு நாங்கள் எதிரிகளோட கூட சேருவோம். திமுகவோட கூட்டணி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிதான் சொல்கிறாங்க. திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்றாங்க. அவங்க கொடுக்குறது 4 இடமோ 3 இடமோ. திமுக ஏற்கனவே கமலஹாசன் சேர்த்துட்டு இருக்காங்க. திமுக ஏற்கனவே தேமுதிகவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க ஏற்கனவே இருக்கிற கட்சிகளில் நிறைய இடத்த கேட்டுருக்காங்க. அப்போ புதுசாக வர கட்சிகளுக்கு எப்படி அகாமடேட் பண்ணுவாங்க? பாமக ராமதாஸும் கதவை தட்டின்னு இருக்கார். அதனால் யாருக்கு அவங்க கொடுப்பாங்க? இருக்கிற கட்சிகளும் அதிகமாக இடம் கேட்குது, புதுசாக கட்சிகள் வருது, அவங்களையும் அகாமடேட் பண்ணணும். பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் திமுக கூட்டணி இன்னும் கொஞ்சம் நெருக்கமாகிடுது, நல்லா இன்னும் கொஞ்சம் கட்டுக்கோப்பாகிடுது. அவங்களுக்கு என்னென்னா பீகாரில் நாங்கள் வின் பண்ணிட்டோம், தமிழ்நாட்டிலையும் வின் பண்ணணும்னு பாஜக சொல்கிறாங்க இல்லையா. ஸோ மோடியோடைய செல்வாக்கு வளரக்கூடாது, எந்த கட்டத்திலையும் நம்ம கோட்டை விட்டுறக்கூடாது, நம்ம கருத்து வேறுபாடெல்லாம் ஓரமாக வச்சுட்டு நம்ம ஒழுங்காக வேலை செஞ்சு வெற்றி பெறதை பார்க்கணும் அப்படின்னு தான் அது ஒரு பாடம்னு சொன்னார்ல ஸ்டாலின். பீகார் தேர்தல் முடிவு நமக்கு ஒரு பாடம்னார்ல. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் கொஞ்சம் இந்த திமுக கூட்டணியில் எல்லாருமே கொஞ்சம் கருத்து வேறுபாடெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒன்றா ஃபைட் பண்ணணுன்ற லெவலில் தான் அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு என்ன இப்போ திமுக கூட்டணிக்கு அட்வான்டேஜ்னா எதிர்க்க அணிகள்லாம் பிரிஞ்சு கிடக்கு, ஓட்டெல்லாம் பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது தினகரன் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தினகரன் வந்து விஜய் கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேஜராக ஏதாவது ஷிஃப்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இனிமேல் ரொம்ப குறைஞ்சிருதுன்னு நினைக்கிறேன். இனிமேல் 4 அணி போட்டின்றது உறுதியாகிடுது. அதாவது தாவேகா அதிமுகவோட போகுமா, அதிமுக பாஜக விட்டு வெளில வருமான்ற ஒரு கேள்வி இருந்தது. இப்போது செங்கோட்டையன் அங்கே சேர்ந்தது மூலமாக தாவேகா அதிமுக போகாதுன்றது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பாஜக விட்டு அதிமுக வெளில வராதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தேமுதிக போன்ற கட்சிகள் ஊசலாட்டத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பாமக அன்புமணி பாஜக பக்கம் தான் போவார், அதில் சந்தேகம் வேண்டாம். அதனால் 4 அணின்றது தெளிவாயிடுச்சு. அதில் வந்து அதிமுக பாஜக அணி பலமடையுமானா அது பலமடைகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. விஜய் கூட்டணியில் யாராவது சேருவாங்களான்னா ரொம்ப சின்ன கட்சிகள் சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய தமிழகம் யாராவது வேணால் சேரலாமே தவிர வேறு பெரிய கட்சிகள் யாரும் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. திமுக கூட்டணியில் ஒருத்தரும் அந்த சைடு போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஆக்சுவலாக.
ஸோ அதனால் 4 சீமான் தனியாகவே இருக்கார், 4 அணி போட்டி தான் நடக்கும். தினகரன் நேராக வந்து விஜய் கூட்டணியில் தான் போவார். அவங்க நோக்கம் என்னென்னா அதிமுக எங்கெங்கே போட்டி போடுதோ அதை தோக்கடிக்கணும், அவ்வளோதான். அதுதான் அவங்களுடைய நோக்கம். சரி, இப்போ செங்கோட்டையை நோக்கம் அதுதான். சரி, சீமான் அவர்களுக்குன்னு ஒரு தனி ஓட் பேங்கிங் வச்சிருந்தார் 8% அப்படிங்கிறது. இப்ப அடுத்து 2026 அது குறைய வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்ப தாவேக்கா இருக்கு, அதிருப்தியில இருக்கக்கூடிய மக்களுடைய ஓட்டெல்லாம் பிரியுது. அப்போ இது யாருக்கு பின்னடைவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது சீமானை பொறுத்த மட்டும் அவர் முதலமைச்சர் கேண்டிடேட்னு அவர் தன்னை என்றைக்குமே சொல்லிக்கிறது இல்லை. இவங்கெல்லாம் தான் நான் தான் முதல்வர்னு சொல்லிக்கிறாங்களே தவிர, இப்போ திமுகனா ஸ்டாலின் முதல்வர், ஏடிஎம்கேனா பழனிசாமி முதல்வர், விஜய் முதல்வர் அப்படின்னு சீமான் என்றைக்குமே நான் முதல்வர் சொன்னதில்லை. அவர் 8% கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய ஓட் பேங்க் ஏற்றிட்டு இருக்கார். அந்த ஏற்றின ஓட் பேங்க்குக்கு தான் இப்போ ஆபத்து வந்திருக்கு. அது வந்து அவங்க கட்சியிலேருந்து நிறைய பேர் விலகி போயிருக்காங்க சமீப காலத்தில். சீமான் கட்சியிலேருந்தே மாவட்ட செயலாளர்லேருந்து நிறைய பேர் விலகி இருக்காங்க. அவருடைய நடத்தையும் ஒன்றும் ரொம்ப ரேஷாக இருக்காரு. ரொம்ப எதிர்க்கிறதுனா கனாபினா சகட்டு மேனிக்கு எல்லாரையும் எதிர்க்கிறார் போட்டு. பத்திரிகை நிருபர்கள்லாம் அவர் பேசுகிறதே கொஞ்சம் கூட சரியில்லை ஆக்சுவலாக. அவர் வந்து பல கட்சிகள் இந்த மொழி சிறுபான்மையோரெல்லாம் கடுமையாக எதிர்க்கிறாரு. மைனாரிட்டிஸ் எல்லாம் பற்றி ஒரு வித்தியாசமாக பேசுகிறாரு. அதனால் அவரை பொறுத்த மட்டும் அவருக்கான வாய்ப்பு வந்து இந்த வாட்டி கொஞ்சம் குறையறதுக்கான, விஜய்க்கு நிறையா அவரோட ஓட்டெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த நிறையா பேர் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இல்லை சீமான் ஒரு தனித்தன்மையோடு இருக்காருன்றாங்க. தனித்தன்மையோடு இருக்கலாம், அவர் தமிழ் தேசியம் பேசிட்டு தனித்தன்மையோடு இருக்கலாம். ஆனால் இந்த வாட்டி அவருக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிடும். ஏன்னா விஜய் வந்தது தான் காரணம், வேற ஒன்றுமே கிடையாது. விஜய்க்கு அவரோட ஓட்டு பலது விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால இந்த மாதிரி ஓட்டுகள் பிரியறது எந்த கட்சிக்கு வரும் தேர்தல்ல பலமா இருக்கும்? திமுக கூட்டணிக்கு தான் லாபம். திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் ஒரே இடத்துல போகாமல் நாளாக பிரிஞ்சு போகிறது அவங்களுக்கு தான் லாபம் ஆக்சுவலாக. அதே மாதிரி பாஜக எதிர்ப்பு ஓட்ட விஜய் எடுத்தாருன்னா திமுக கொஞ்சம் நஷ்டம் வரும். ஆனால் அது எடுப்பாரா இல்லைன்றது பொறுத்து இருந்து பார்க்கணும். அது எடுத்தாருன்னா திமுக கொஞ்சம் கவலைப்பட வேண்டியிருக்கும். பாஜக எதிர்ப்பு நிலையை தீவிரமாக எடுக்கணும். எதிர்ப்பு நிலையை தீவிரமாக எடுக்கலைன்னா மைனாரிட்டிஸோ இல்லை பாஜக பிடிக்காதவங்களோ ஒரு ஓட்டு போட மாட்டாங்க. சும்மா போகிற போக்கில் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு போனால் சரியாக வராது. என்ன காரணம் சார்? விஜய் அவர்கள் திமுகவை எதிர்க்கக்கூடிய அதே வீரியத்தோட பாஜகவை எதிர்க்காம இருக்கிறாரு. பேசக்கூடிய இடங்கள்ல வெறும் வார்த்தையில ஒரு 2 வரிகள்லயே பாஜக பத்தின எதிர்ப்பு முடிஞ்சிருது. ரொம்ப நோக்கத்தோட போய் எதிர்க்கிறது குறைவா இருக்கு. அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அதுக்கான காரணம் ஒன்றுமே இல்லை. அதாவது அவர் வந்து மாநில தேர்தல் இது திமுகவை தான் அகற்றணுன்ற அந்த பாயிண்ட்ல சொல்கிறார். அது தப்பு ஆக்சுவலாக. ஏன்னா இந்த திமுக அல்லது மாநில அரசோட செயல்பாடுகளில் பாஜகவுடைய மத்திய பாஜக அரசு இருக்கிற பாஜகவுடைய அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து பலது வந்து மாநில அரசை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே தமிழ்நாட்டை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது மொழி விஷயங்களாகட்டும், தமிழ்நாட்டின் தொன்மை போன்ற கீழடி போன்ற விஷயங்களாகட்டும், இல்லை வந்து கல்விக்கு ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுறதாகட்டும், நீட் போன்ற விஷயங்களாகட்டும், அதிகாரத்தை பிடுங்குற விஷயங்களாகட்டும், அதே மாதிரி தொகுதி மறுசீரமைப்பு போன்ற விஷயங்களாகட்டும், பல விஷயங்கள் வக்ஃப் போர்டு பில் போன்ற பல விஷயங்களாகட்டும், பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பாஜக அரசை பற்றி விமர்சனங்கள் தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது. எதிர்த்து நிறைய ஓட்டுக்கள்லாம் எதிர் மனப்பான்மை நிறையா இருக்குது. அப்போது திமுகவுடைய முக்கியமான பலம் வந்து அந்த ஓட் பேங்க் ஒரு முக்கியமான பலம். அப்போ நீங்கள் வந்து கொள்கை எதிரின்னு சொல்கிற பாஜக, இவ்வளோ தூரம் தமிழ்நாட்டுக்கு அநீதி பண்ணுற பாஜகவை நீங்கள் எதிர்க்காத இருந்தீங்கன்னா உங்களை வந்து நம்ப மாட்டாங்க, மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அப்போ நீங்கள் எதிர்க்காத இருக்கீங்கன்னா நீங்கள் பாஜகவோட பி டீமாக இருக்கீங்களா? அப்போது திமுகவுக்கு போகிற மைனாரிட்டி ஓட்டை எடுக்கிறதுக்கு மட்டுமே நீங்கள் பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்கிறீங்களா? அப்போ அது பாஜக இது பின்னாடி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை? ஸோ பாஜக, அப்போ நீங்கள் பாஜகவுடைய எதிர்ப்பை நீங்கள் தீவிரமாக கையாளலைன்னா நீங்கள் திமுகவுக்கு போகிற மைனாரிட்டி ஓட்டை வாங்குறதுக்காக தான் உங்களை தயார் பண்ணி அமைச்சிருக்காங்க பாஜக. நீங்கள் வந்து பாஜகவுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் களத்தில் இருக்கீங்கன்ற ஒரு பேச்சு வரும் ஆக்சுவலாக. அது அவருக்கான வாய்ப்பை ரொம்ப குறைக்கும் அவருக்கு ஆக்சுவலாக. அதனால் அவர் பாஜக எதிர்ப்பு வந்து தீவிரமாக கையில் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். எடுக்கலைன்னா இப்போது பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி பாஜக கூட்டணியை விட்டு எடப்பாடி வெளில வந்தார். ஆனால் பாஜக எதிர்ப்பை கையிலேயே எடுக்கலை. மோடியை பற்றி ஒரு வார்த்தை பேசலை. ஸ்டாலினை பற்றி தான் பேசினார். ஆனால் அவருக்கு மைனாரிட்டி ஓட்டு விழுந்ததா? பாஜக எதிர்க்கிற ஓட்டு விழுந்ததா? விழலை. தோத்தார், மோசமாக தோத்தார். அதே நிலைமை தான் விஜய்க்கு வரும். நீங்கள் மோடியை பற்றி ஏதோ மாநில தேர்தல் நான் திமுக பற்றி தான் பேசுவேன்னு நீங்கள் போனீங்கன்னா அப்போ என்ன சொல்லுவாங்க? அப்போ சிபிஐ என்கொயரி கரூர் விஷயத்தில் இருந்திருக்கு, அதுக்கு அதில் ஏதாவது இவங்களை பிரச்சனை பண்ணிவிடுவாங்களோன்னு பயப்படுறாரா விஜய்? அதுவும் இருக்குல்ல. அதனால் வந்து இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் விஜய் வந்து பாஜக கொள்கை எதிரின்னு சொன்னால் மட்டும் போராது. தமிழ்நாட்டுக்கு பாஜகவால் ஏற்படுற அநீதிகள் இருக்குல்ல, மத்திய பாஜக அரசால் ஏற்படுற அநீதிகள், அதனால் அது வந்து இங்கே முக்கியமான பிரச்சனை தமிழ்நாட்டில். அதை நீங்கள் கை வைக்காமல் நீங்கள் பேசாத போனீங்கன்னா, கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு பேசாமல் போனீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த ஓட்டுகள் வராது. நீங்கள் பாஜகவோட பி டீமாக கருதப்படுவீர்கள். ஆமாம், அது இன்னொரு முக்கியமான விஷயம் செங்கோட்டையன் விஷயத்தில். செங்கோட்டையன் வந்து ஜெயலலிதா படத்தை வச்சுட்டு அந்த கட்சியில் போய் உட்காந்துருக்கார்.
அது எந்த விதத்துல சரின்னு தெரியல எனக்கு ஆக்சுவலா. ஆனா அவர் அதை பத்தி சொல்லும்போது எனக்கு அந்த அளவுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு ஒரு அப்படிலாம் ஃப்ரீடம் இல்ல. இருக்கு, அது நான் வந்து ஜெயலலிதா தவறான ஒரு அவர்களுடைய விஷயம்ங்க. அது புகைப்படத்தை உங்களுக்கு வச்சுட்டு தலைவரா இருக்கும்போது இருக்கலாம், உங்களுக்கு ஜெயலலிதா தலைவரா இருக்கலாம். நீங்க அந்த கட்சியில போன பிறகு அங்க அந்த கட்சிக்கு தலைவராரோ அவர் படத்தை தான் நீங்க பேக்கெட்ல வச்சுக்க முடியும். ஜெயலலிதா படத்தை இறந்து போன எல்லாருமே பொது தலைவர் ஆக்குறது சரியான அணுகுமுறையே கிடையாதுங்க. இப்போ ஒரு தலைவர் இறந்து போயிட்டா அவரை பொது தலைவர் ஆக்குறதுன்ற அணுகுமுறையே கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து இப்போ அண்ணா அவர்கள் இருக்காங்க. அண்ணா அவர்கள் ஆரம்பித்த கட்சி திமுக. திமுக இப்போ இருக்குது, அது ஸ்டாலின் தலைமையில் இருக்குது. அப்போ அண்ணா ஆரம்பித்த கட்சிக்கு வந்து இன்னொருத்தர் உரிமை கொண்டாடுறது எம்ஜிஆர் கொண்டாடினார். அவர் திமுகலேருந்து போனார், கொண்டாடினார், கரெக்டு. அண்ணாவை கொண்டாடினார், அண்ணா பேரில் கட்சி வச்சார். ஆனால் வந்து எம்ஜிஆர் தொடங்கின கட்சி இன்னும் இருக்குது, அது வந்து எடப்பாடி தலைமையில் இப்போ இயங்கிட்டு இருக்கு. அப்போ எம்ஜிஆர் எப்படி நீங்கள் வந்து கொண்டாடுவீங்க? அவர் இன்னொரு கட்சி ஆரம்பிச்சவருங்க. அவர் எப்படி நீங்கள் கொண்டாடுவீங்க? எம்ஜிஆருக்கு அண்ணா பேரை சொல்ல ஒரு உரிமை இருந்தது. அவர் அண்ணா தலைமை ஏற்றுன்னு செயல்பட்டார். அவர் அதனால வந்தார். ஆனால் விஜய் எம்ஜிஆர் தலைமை ஏற்றுக்கே செயல்பட்டுருக்காரா? அவர் எப்படி எம்ஜிஆர் பேரை யூஸ் பண்ண முடியும்? எம்ஜிஆர் அண்ணா பேரை யூஸ் பண்ணதுக்கும் விஜய் எம்ஜிஆர் பேரை யூஸ் பண்ணதுக்கு வித்தியாசம் இருக்குது. எம்ஜிஆரை பொது தலைவராக மாற்றுற விஷயம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் ஜெயலலிதா அந்த கட்சிக்கு எம்ஜிஆர் வாரிசாக அந்த கட்சிக்கு இருந்தாங்க. நீங்கள் ஜெயலலிதா தலைமை ஏற்று என்னைக்காக செயல்பட்டுருக்கீங்களா? செங்கோட்டையனை விடுங்க, நீங்கள் அந்த கட்சிக்கு போயிட்டீங்க. அந்த கட்சியில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த கட்சியில் வந்து ஜெயலலிதாவை திணிச்சிங்கன்னா அதிமுக என்கிற கட்சி இன்னும் இருக்குது, அது ஜெயலலிதா தலைமை தான் கொண்டாடின்னு இருக்காது. நீங்கள் எப்படி அதை கொண்டாட முடியும்? விஜய் அந்த ஜெயலலிதாவுக்கும் விஜய்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அவரோட தாவேக்காவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை தாவேக்கா பயன்படுத்தக்கூடாது என்பது எனக்கு கருத்து. அதிமுகவுடைய தொண்டர்களுடைய அண்ணா பேரை பயன்படுத்தக்கூடாது, அண்ணா ஓட்டை பேரையும் பயன்படுத்தக்கூடாது. என்ன செய்யறது? அப்படி அண்ணா வந்து ஒரு பொதுவான தலைவராக மாறிட்டாரு. அண்ணா திமுக பயன்படுத்துறதுனால எல்லாரும் பயன்படுத்துறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து சரியான அணுகுமுறை கிடையாது. இல்ல, இதற்கு பின்னாடி அதிமுக இப்போ எப்படி வந்து பேங்கிங் எப்படி வந்து பாஜக வந்து பட்டேலை கொண்டாடி இருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து காந்தியை பிடிக்காது, அதனால பட்டேலை கொண்டாடுறாங்க. அது மாதிரி அவங்களுக்கு தலைவர்கள் கிடையாது. தீனதயாள் உபாத்யாயா, ஷியாமா பிரசாத் முகர்ஜி யாருக்கு தெரியும்? அதனால வேற கட்சியில் இருக்கிற தலைவர்களை அரவணைப்பாங்க பாஜக. கிட்டத்தட்ட அதே மாதிரியான நிலைமை தான் நம்ம தாவேகாவும் கையாளுது. ஏன் கையாளுறீங்க? அது மாதிரி தப்பு இல்லை அது. இல்ல, அதன் மூலியமா அவங்க அதிமுகவுடைய ஓட் பேங்க் வாங்குறாங்க. இல்ல ஜெயலலிதா அம்மையார பிடித்த நிறைய நபர்கள் அந்த ஓட் பேங்க் எடுக்கிறாங்க. அந்த ஒரு மக்கள் கூட்டத்தை சேர்க்கறதுக்கான ஒரு காரணமா இருக்கு. செங்கோட்டையர் இழுத்ததே அதிமுக பலவீனப்படுத்த தானே இழுத்தாங்க. இப்போ இன்னும் சில மந்திரிகள் வராங்க வச்சுக்கோங்க, அதிமுகவை பலவீனப்படுத்துறது தானே. அவர் என்னன்னா அதிமுகவை பத்தி பேசாமையே அதிமுகவை பலவீனப்படுத்துறாரு யாரு? விஜய். ஏன்னா அதிமுக அந்த 2வது இடத்துலயும் நகர்த்துறாரு. அவர் நகர்த்திட்டு தாழ்ந்த இடத்துல வரணும்னு பாக்குறாரு. அதிமுகவை பலவீனப்படுத்துறாரு. அப்போ ஜெயலலிதாவையோ எம்ஜிஆர் இழுத்து பேசினா வச்சுக்கோங்க, அது அதிமுகவை பலவீனப்படுத்துகிற விஷயம் தானே. எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட அந்த அபிமானிகள் தொண்டர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க ஓட்டு எடுக்கிற விஷயம் தானே. ஏற்கனவே அதிமுக தொண்டர்கள் உற்சாகம் எழுந்திருக்காங்க. இவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொன்னால் சரி அங்கே போயிடலாம்டா, அங்கே ஓட்டு போடலான்னு போவாங்கல்ல. அது எடப்பாடி தான் முழிக்கணும். எடப்பாடி தான் முழிச்சுட்டு நீங்கள் எப்படி ஜெயலலிதா பேரை பயன்படுத்துறீங்கன்னு கேட்கணும். எம்ஜிஆர் பேரை கருப்பு எம்ஜிஆர்னு பயன்படுத்தினதுக்கு இதில் தேமுதிக ஜெயலலிதா வந்து விஜயகாந்த் ரொம்ப அட்டாக் பண்ணாங்க. விஜயகாந்துக்கு பித்தம் தலைக்கேறி விட்டதுன்னாங்க. கருப்பு எம்ஜிஆர்னு அவர் சொல்லிட்டாரு. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லை? எம்ஜிஆர் பேரை நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆக்சுவலாக. அப்போ எடப்பாடிக்கு தைரியம் இருக்கா கேட்குறதுக்கு? விஜயை பார்த்து ஜெயலலிதா பேர் எம்ஜிஆர் பேர் நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிற தைரியம் இருக்கா? சொல்லணுங்க. இதெல்லாம் தகுட்டு மேனிக்கு யார் வேணால் எந்த தலைவர் பேரை விட பயன்படுத்தலான்றது வந்து அரசியல் தார்மீக ரீதியான உரிமையே கிடையாது. அது வந்து இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் வந்து தர்மத்துக்கு விரோதமானதுன்னு கூட நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஓகே சார், இப்போ பரபரப்பான அரசியல் களத்தில் இருக்க பல்வேறு கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.